ஜெபமலை நோக்கி ஒரு இனிமையான பயணம். கர்த்தர் படைத்த இயற்கையை சற்று ரசித்த பொழுது ஜெபமலையில் ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த குளத்தை பாருங்க, அப்படியே குளத்தை வீடியோ எடுப்போம். ஏமா அந்த குளத்தை இது இல்லை, சிலுவை தியானம் அங்கே இருக்குது. போ நான் சொன்னேன்ல, போய்கிட்டே இருக்கும். ஆமாம், இது ஜெபஸ்தலம், சுற்றுலா ஸ்தலம் அல்ல. மரமெல்லாம் கருகி போச்சு பாருங்க. வேப்ப மரம் மட்டும் கருகி இருக்கு. இல்லை, இது வந்து வெயிலுக்கு காட்டிலும் என்னுடைய காய்கறிகள் இதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் முளைக்கு மாறும். இவங்களை எல்லாரையும் நான் ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்கேன் பாருங்க. கிடையாது பாருங்க, இவங்க எல்லாம் பின்னால் வந்துட்டுருக்காங்க. நான் ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்கேன் மலை மேலே. இன்னொரு குளம் குறுக்கே வருவதால் சுற்றி செல்கிறோம். ஆண்டவர் அல்ல ராகு தள்ளுது. டாடி எப்போ இங்கே வாங்க, ஜூடாவே அவங்க அப்பாவையும் திருப்பி காமிங்க. இந்த மாதிரி எங்க ரெண்டு பேரையும் உங்க தோல்ல ஏத்திட்டு வாங்க. ஆமா சரி, யாருங்க ரெண்டு பேரும் யாருங்க? முடியாது நினைச்சிருக்கியோ? பாட்டி பாட்டியம்மா இழைச்சிட்டாங்க. என்ன காலைல ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கலான்னு பார்த்தா என்ன இப்படி சாப்பிட வைக்கிறீங்க? என்ன உங்க கூட வந்தா சிலுவை மண்டபமா தியானம் பண்ண இங்க பாரு, இங்க பாரு. எப்பா ஏற முடியலப்பா. பாருங்க, அவங்க பாருங்க பின்தங்கி வந்து கொண்டிருக்கு. பாருங்க, வாலிப பிள்ளைலாம் பின்தங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட். சுடா ஹாய் சொல்ல சுடா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வயசானவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. வயசான பாட்டியம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பாட்டியம்மா இழைச்சி நிற்காங்க. மூச்சு வாங்கிட்டு ஒரு பாட்டியம்மா இருக்கு. யாரு பாட்டியம்மா? ஆல்வேஸ் யங். பாருங்க, அவங்க இன்னும் அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கோம். அந்த இருக்கு
சிலுவை தியான மண்டபம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அது விதராய் இருக்குன்னு நினைக்கிறேன். விதராய் தான். இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானே தெட்டி தடுமாறி தெவஞ்சி வந்துக்கிட்டு இருக்கேன். என்னையே போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனோம்னா அவங்க தோட்டத்தை பார்த்துருக்கோம். எங்கே போகிறோம்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் போகிறோம். சேரில் போய் அங்கே போயுமா? முதல்ல இருந்தே அந்த பக்கம் தான் இல்லை அது வச்சுக்கிட்டு லைன்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வித்தியாசம். இஸ்ரேல் ஜனங்களை இந்த மாதிரி கீழே விட்டுட்டு மோசையும் யோசுவா 2 பேரும் மேலே போயிருப்பாங்க. என்ன அப்பெல்லாம் பாதை இருக்குமான்னு கூட தெரியாது. பாதையே நாங்கள் அங்கே இருந்து வந்திருக்கோம். இன்னொன்று என்னன்னா பாதையில யோசுவா விட்டுட்டு போயிட்டாங்க. 40 நாள் யோசுவா அதுக்கு உட்காந்துருக்காரு. ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு அதுதான் அந்த இங்க நின்னு பேசுனா எக்கோ அடிக்கல, அங்க நின்னு பேசுறது எக்கோ அடிக்குது. இங்க நிக்கிறவங்களுக்கு கேக்குது. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாய் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று. உண்மைக்குங்க, ஒரு தகப்பனாக இருக்கிற நான் என்னுடைய பிள்ளையை கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் நம்ம சுமந்து கொண்டு வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய தகப்பன், பரம தகப்பன் நம்மளை அழகாக சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் இதுவரை. உண்மைக்கும் அவருடைய கிருபை ரொம்ப 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 மேலானது. அவருடைய அன்பு ரொம்ப ரொம்ப மேலானது. கர்த்தர் இன்னும் உங்களை சுமந்து கொண்டு போக இன்னும் நாம் அவருடைய கிட்டி சேருவோம். தகப்பனாய் ஆமென். நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எப்பா கர்த்தர் நல்லவர். ஆனால் உண்மைக்கு எனக்கு வந்து இந்த சிலுவை வணங்குவதற்காக அல்ல, கர்த்தருடைய அன்பை தியானிப்பதற்காக. நமக்காக சிலுவை சுமந்து தன் ஜீவனையே தந்து நம்மை ரட்சித்திருக்கிறாரே, அவருக்காக நாம் என்ன செலுத்துவோம்? நாம் நினைத்து பார்க்கும்படியாக, அவருடைய அன்பை ருசித்து பார்க்கும்படியாக இந்த இடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். சிலுவை தியான மையம் இங்கேருந்து தான் ஜெபிப்பாங்க. இந்த மலை பாறையில் உட்காந்து சுற்றி மலைகள் இருக்குது. சுற்றி மலைகள் பாருங்க. மோகனோடு இருந்து சேர்ந்து ஒரு ஊழியம் அந்த 2 பேரும் செய்யணும் முன்னாடி. ஆனால் அந்த இதுக்கு அதை கொண்டு போனார் இறைவலை மூலமாக மாறுங்கள் நான் இன்னும் அந்த இது சரி சிங்கத்தை நீங்கள் பாருங்கள். மனதுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ நேரம் இருந்து பாடல் பாடி ஜெபிச்சாலும் நேரம் போகிறதே தெரியாது. அருமையான ஒரு இடம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோகன் சிலாசரசனனுக்கும் நன்றி. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர்
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் என்னுடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே, ராஜா ஸ்தோத்திரமே. ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் சொல்லி பாடுவோம். ஆமென். சீனாய் மலையினிலே தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. நன்றி ஆண்டவரே. ஏகஸ்தம்பமாய் இறங்கின தேவன் ஆண்டவரே, அக்னி ஸ்தம்பமாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த இடத்தினிலே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. அல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. அல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசுவே. தகப்பனே நன்றி.